ஆண்டவர் உங்களை உபவாசத்தோடு அவரை தேட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் எதிர்பார்க்கிறார். ஏன் உபவாசம் நாம் இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிரி இருக்கான். அது யாரு? பிசாசு. உங்கள் எதிராளியாகிய பிசாசனவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுட்டித் திரிகிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பிசாசவன் விரிக்கிற அந்த வலைகளிலே விழுந்து போகாமல் பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் கட்டாயம் உபவாசம் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் உபவாசம் இருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் உபவாசித்து ஆண்டவரை தேடுகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையானது அநேக மனிதர்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். நீங்களும் நானும் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் எதிர்பார்க்கிறார்.